கோவை பாலசுந்தரம் சாலையில் உள்ள தனியார் பிளாஸ்டிக் ஆலையில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. அந்த காட்சிகளை தற்பொழுது பார்க்கலாம். சிலிண்டர் எடுங்க. இந்த தீ விபத்து குறித்து அங்கிருக்கும் நமது செய்தியாளர் தமிழரசியிடம் கேட்கலாம். தமிழரசி, தீ விபத்தை தடுக்கும் பணிகள் எந்த அளவில் நடைபெற்று வருகிறது? வணக்கம் ஷர்மிளா. அதாவது கோவை அண்ணா சிலை அருகே இருக்கக்கூடிய பாலசுந்தரம் சாலையில் ஜி பிளாஸ்ட் என்ற தனியார் பிளாஸ்டிக் உருக்கு ஆலை இயங்கி வருகிறது. இந்த ஆலையானது கடந்த 50 ஆண்டுகளுக்கும் மேலாக இயங்கி வருகிறது. ஜிடி நிறுவனத்திற்கு சொந்தமான ஜி கோபால் அவர்களால் இந்த நிறுவனமானது செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இன்று காலை, அதாவது இந்த கட்டிடத்திற்கு பகுதியில் பல்வேறு கட்டிடங்களும் ஆலைகளும் இயங்கி வருகின்றன. இந்த பகுதியில் சுமார் 300க்கும் மேற்பட்டோர் பணியாற்றி வருகின்றனர். குறிப்பாக இந்த பிளாஸ்டிக் உருக்கு ஆலையில் இன்று காலை 11 மணி அளவில் தீ விபத்தானது ஏற்பட்டது. தீ விபத்து ஏற்பட்ட போது உள்ளே 10 பணியாளர்கள் பணியாற்றி வந்திருக்கின்றனர். தீ விபத்து ஏற்பட்டதும் அந்த பணியாளர்கள் உடனடியாக வெளியே வந்ததால் உயிர் சேதம் எதுவும் ஏற்படுத்தப்படவில்லை. இதையடுத்து உடனடியாக தீயணைப்பு வீரர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. சுமார் 5க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்கள் தொடர்ச்சியாக தீயை கட்டுக்குள் கொண்டு வரும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த ஆலையில் முழுவதும் பிளாஸ்டிக் பொருட்கள் இருப்பதால் தீ தொடர்ந்து பல்வேறு பகுதிகளுக்கும் பரவியும் தீ தொடர்ந்து எரிந்தும் வருகிறது. இதனை கட்டுப்படுத்தும் பணியில் தீயணைப்பு வீரர்கள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். ஷர்மிளா, தீ விபத்திற்கான காரணங்கள் குறித்து ஏதேனும் தெரிய வந்திருக்கா? ஷர்மிளா, அதாவது இந்த பிளாஸ்டிக் உருக்கு ஆலையில் இன்று காலை வெல்டிங் பணியானது நடைபெற்று வந்து கொண்டிருந்த போது இந்த தீ விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. வெல்டிங் பணியானது நடைபெற்று வந்த போது இந்த தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இந்த தீ விபத்து ஏற்பட்ட போது அந்த இடத்தில் 10 பேர் இருந்திருக்கின்றனர். உடனடியாக அவர்கள் வெளியேற்றப்பட்டுவிட்டனர். இருப்பினும் கூட அருகில் இருக்கக்கூடிய கட்டடங்களுக்கு இந்த தீயானது பரவாமல் இருக்க தொடர்ந்து தீயணைப்பு வீரர்கள் முயற்சி செய்து வருகின்றனர். தொடர்ந்து இந்த பகுதியிலிருந்து அதிகப்படியிலான கரும்புகைகள் வெளியேறி வருவதால் மாநகரம் முழுவதும் கரும்புகையாக காட்சியளிக்கின்றன. இதனால் இந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. ஷர்மிளா, உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி தமிழரசி.